Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மாணவர்கள் பயமின்றி பொதுத் தேர்வை அணுகுவது எப்படி என மாணவர்களுக்கு பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். हम क्या करते हैं पूरे दिन किताब, अरे कभी हंसो है? दूसरा सबसे बड़ी चीज है जो आज लोगों को ध्यान में नहीं है, वो है नींद. अच्छी नींद लेनी ही चाहिए. आपको लगेगा ऐसा कैसा प्रधानमंत्री है जो सोने की बात कर. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள்லாம் தற்போது பிரதமர் மோடி வழங்கி வருகிறார்? இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்கள். இன்னும் ஒரு சில மாதங்களில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார்கள். இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அச்சமின்றி பொதுத் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் மோடி மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் பரீட்சா பே சர்ச்சா. இதில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பிரதமர் மோடி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவர்களோடு கலந்துரையாடி பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார். இந்த நிலையில் மாணவர்களோடு பிரதமர் மோடி கலந்துரையாடிய அந்த நிகழ்ச்சியினுடைய 2ஆம் பாகம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர், தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களோடு பிரதமர் மோடி கலந்துரையாடி இருக்கிறார். குறிப்பாக சத்தீஸ்கர் பகுதியிலிருந்து வந்த மாணவி ஒருவர் அந்த உள்ளூரில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு சிற்றுண்டியை பிரதமருக்கு தன்னுடைய டிஃபன் பாக்ஸிலே கொடுத்தார். அதை பிரதமர் மோடி மிகவும் ஆவலோடு வாங்கி தன்னுடைய சாப்பிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பாரம்பரியமான தேத்ரி மற்றும் குர்மி என்று சொல்லப்படக்கூடிய பிரபலமான சிற்றுண்டியை பிரதமர் மோடி வாங்கி சாப்பிட்டார். குறிப்பாக மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள், சிறிய பழக்க வழக்கங்கள் கூட எப்படி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பது குறித்து தன்னுடைய அறிவுரைகளை வழங்கினார். அதே போல மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கும் பொழுதுபோக்குக்கும் இடையே ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலையை எப்படி உருவாக்குவது என்பது குறித்தும் தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக பிரதமர் மோடி பேசுகின்ற போது மாணவர்கள் ஒருபோதும் தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்கிற ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார். தொழில்நுட்பத்தின் மூலம் நாம் நமது திறனை விரிவுபடுத்த வேண்டுமே தவிர நாம் அடிமையாகிவிடக் கூடாது. அதே போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றி நாம் அதிகம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்கிற ஒரு விஷயத்தையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கையும் கனவையும் நாம் அடைவதில் மாணவர்களுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நீங்களும் அதில் உங்களுடைய பங்கை வகிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதே போல ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை பொறுத்தவரை அதை துவங்குவதற்கு எந்த விதமான வயது வரம்பும் தேவையில்லை. உங்களுக்கு 25 வயது இருந்தால் கூட நீங்கள் புத்தொழில் நிறுவனத்தை நீங்கள் துவங்கலாம். எனவே இந்த புத்தொழில் நிறுவனத்தை எப்படி துவங்குவது, எப்படி நடத்துவது என்பது குறித்து அந்த துறையில் உள்ள வல்லுநர்களை அணுகி அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது தொடர்பான அறிவுரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை பிரதமர் மோடி தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு தற்போது வழங்கி வருகிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.